ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற மாதிரி நல்லா மெத்துன்னு ரவை இட்லி தான் செய்ய போகிறோம். நான் சொல்கிற இந்த முறையிலேயே ரவை இட்லி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கார சட்னி தேங்காய் சட்னியோட அட்டகாசமாக இருக்கும். முதல்ல ஒரு பேனில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கங்க. இந்த நெய் லேசாக உருகி வந்ததும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. முந்திரி பருப்பு சேர்த்து இந்த முந்திரி பருப்பு லேசாக செவக்கிற வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு செவந்து வந்ததும் முந்திரி பருப்பை மட்டும் வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே நெய்யில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளிச்சுக்கங்க. இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இன்னும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. இந்த பருப்பு ரெண்டும் லேசாக செவந்து வரட்டும். பொடியாய் நறுக்கிய இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் நறுக்கி சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் லேசாக நெய்லேயே வதங்கி வரட்டும். ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவையை நெய்லேயே அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கங்க. ரவையோட நிறம் மாறக்கூடாது, அதே நேரத்தில் ரவை நல்லா வறுபட்டு வரணும். ரவையை இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வறுக்காமல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இட்லி கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கும். அதனால் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வறுத்துக்கங்க. கொஞ்ச நேரத்துலையே ரவை நல்லா வறுபட்டு வந்துடும். இப்போ இதை உடனேயே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க. இப்போ இந்த ரவை கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ரொம்பவும் ஆறக்கூடாது, கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வரைக்கும் இதை நாம் ஆற வச்சுக்கலாம். அடுத்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 1 கப் அளவுக்கு ரொம்ப புளிக்காத தயிர் சேர்த்துக்கங்க. ரவை கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே தயிர் சேர்த்து நல்லா கலந்து வச்சிங்கன்னா ரவை நல்லா ஊறி சாஃப்டாக வரும். இட்லி நமக்கு பஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் தயிர் ரவையும் நல்லா சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வந்ததும் நாம் இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 20 நிமிஷம் இந்த ரவை நல்லா ஊறட்டும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஆப்ப சோடாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி இப்போ இந்த ரவையோடு சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. தேவைப்பட்டால் இந்த சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி விட்டுக்கங்க. அடுத்து இதில் நாம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சின்னதாக உடச்சி சேர்த்துக்கங்க. இப்படி சேர்த்திங்கன்னா ஒவ்வொரு வாய்க்கும் கடிபடும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அவ்வளவுதான், இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இட்லி தட்டில் நெய் தடவி கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கேரட்டும் முந்திரி பருப்பும் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தட்டில் நாம் இட்லி மாவை சேர்த்துக்கலாம். மாவு ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை இட்லி பானையில் வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மாவு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன கத்தி வச்சு லேசாக குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு கத்தியில் வரக்கூடாது. அவ்வளவுதான், நமக்கு சூப்பராக ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது லேசாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு வெளியே எடுத்திங்கன்னா சூப்பரான ரவா இட்லி நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுட சுட ரவா இட்லி கூட தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் அப்படின்னு எல்லாமே நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.